அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதாவது அண்ணாமலை அவர்கள் உலக அரசியலை படிப்பதற்காக லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்க போகிறாருங்க. 4 மாதம் அங்கே தங்கி படிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். அது உண்மைதான். ஆனால் இப்போ தேசிய தலைமை ஒரு உத்தரவை சொல்லியிருக்குது நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்கு நம்ம தேசிய தலைமை, அதாவது பாஜகவோட தேசிய தலைமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை லண்டனுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் 4 மாதம் தங்கி படித்தார் அப்படின்னா இங்கே அரசியல் விறுவிறுப்பு இருக்காது, ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, எதை வேணுமா பண்ணுவாங்க ஆளுங்கட்சிக்காரங்க. அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு டச் விட்டு போயிடும் தமிழக அரசியலிருந்து அப்படின்றதுக்காக பாஜக தேசிய தலைமை வேண்டாம், லண்டன் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க. அதாவது லண்டன் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, லண்டன் அவர் போகலை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியே சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அதாவது இங்கே இருந்து முன்பை விட இந்த முறை அதிரடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் களம். அதாவது அண்ணாமலையோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப அதிரடியாக இருக்க போகுது இந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை செய்யாத இருக்க நிர்வாகிகள் பல மாவட்டங்களை பிரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அதிரடியாக ஈடுபட இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். மீண்டும் பாஜக கட்சிக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக வேலை செய்யாத நிர்வாகிகள் அனைவரையும் தூக்கிறதா அவர் பேசிகிட்டு இருக்காராமா. அதனால் தயவு செய்து அந்த நிர்வாகிகளுக்குலாம் நான் சொல்லிடுறேன், இதற்கு அப்புறம்னாச்சும் கடுமையாக உழையுங்கள். அண்ணாமலை அளவுக்கு உழைக்க முடியவில்லை என்றாலும் அதற்கு பாதி அளவுனாச்சும் உழையுங்கள் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.